أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته رضوان الله تعالى عليهم أجمعين. அளப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி, அவன் உகந்த தூதர் நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் பொழிந்தவனாக, அவர்தம் தூய குடும்பத்தினர், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு உறவுகளை உண்மையான உள்ளன்போடு ஆதரிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக, முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வழியை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் வலியுறுத்தும் வணக்க வழிபாடுகளில் குடும்ப உறவை பேணுவதும் மிக முக்கியமானதாகும். சமூக உருவாக்கம் எனும் இஸ்லாமிய இலட்சியத்தை அடைய குடும்ப உறவு சீர்படுதல் இன்றியமையாதாகும். இவ்வகையில் நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த, நல்ல குடும்ப உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக பலரிடம் இன்றைய சமூக சூழலில் இரத்த உறவை பேணும் நிலை, இரத்த உறவுகளை பாதுகாக்கும் நிலை குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். எத்தனையோ தேவையில்லாத, அவசியமில்லாத பல்வேறு விஷயங்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக உள்ள நம்மில் பலர் குடும்ப உறவுக்காக, சொந்த பந்தங்களுக்காக சில நிமிடங்களை கூட துறக்க முன்வருவதில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன் அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லிக் காட்டும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ மின்ஹுமா رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஓ மக்களே, யாரை கொண்டு உங்களில் ஒருவருக்கொருவர் தங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்கிறீர்களோ அத்தகைய அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களின் இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் திருமறையிலே காணுகிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலே பலர் தந்தை, தாய், சகோதரர், சகோதரி போன்ற உறவுகளை துறந்து, நட்பை இழந்து, சமுதாயத்தை மறந்து தனிமையாய் வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறார்கள். இவ்வாறு இருப்பவர்களுக்கு தங்களது வாழ்க்கையில் ஓர் ஆதரவு கிடைக்காமல், பிரச்சனைகளின் போது உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் ஆள் இல்லாமல், பல்வேறு வகையான பிரச்சனைகளில், சோதனைகளில் தங்களை ஆட்படுத்திக் கொண்டு வாழ்க்கை மீது வெறுப்படைந்து தவறான முடிவுகளை எடுத்துக் கொள்வது வாடிக்கையாகிவிட்டது. தந்தை பிள்ளை உறவு, சகோதரர் சகோதரிகள் உறவு, குடும்ப உறவு என்று உறவுகள் விரிந்து செல்கிறது. மரபணு தொடர்புடைய இவை அனைத்தும் தற்காலத்தில் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நமது பதிலாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் அந்த உறவுகள் இப்போது பணத்துக்காகவும் பரஸ்பர தேவையின் அடிப்படையிலும் மட்டுமே செயல்பட்டு வருவது உண்மையாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயலாக நாம் இங்கே காண்டு கொண்டிருக்கிறோம். உறவுகளும் நட்புகளும் இன்பம் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வது அரிதாகி வருகிறது. முன்பெல்லாம் உறவுகளில் ஏதேனும் நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ நடந்தால்
பயண தூரம் எவ்வளவு இருந்தாலும் அங்கு சென்று உறவுகளை நலம் விசாரித்து அல்லது அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து காலமெல்லாம் மாறிப்போய் இப்போது சொந்த பந்தங்களில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் வெறும் SMS வழியாக, தொலைபேசியின் வழியாக தகவல்களை மட்டுமே அனுப்பிவிட்டு நாம் நமது வேலைகளை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். இது ஒரு தொழில்நுட்ப புரட்சியின் விளைவுதான் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இது உறவுகளை விரிசலாக்குகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். உறவினர்கள், நண்பர்கள் பேசிக்கொள்வதும் கூட சமீப காலமாக மிகவும் குறைந்து வருகிறது. இதனால் உறவுகளும் நட்புகளும் வலுவிழந்து விடுவது மட்டுமல்ல, அவைகள் நாளடைவில் தொலைந்தும் விடுவதற்கும் வாய்ப்பாக உள்ளது. தனிமரம் தோப்பாக முடியாது என்று கூறுவார்கள். மனிதனுக்கு உறவுகள் மிக மிக அவசியம். உற்றார் உறவினர்களின் தொடர்பு இல்லாமல் இனிமை பெறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்திற்காக வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் உண்மையிலேயே உள்ளன்போடு பழகக்கூடியவர்களாக நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நல்லெண்ணத்தோடு நாம் பழக வேண்டும். ஒருவன் தன் பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள் ஆகியோரும் எப்படி நடந்து கொள்வானோ அதுபோன்றே தனது இரத்த பந்தமுடையவர்களோடும் உறவினர்களோடும் நடந்து கொள்ள வேண்டும் என இஸ்லாம் நம்மை பணிக்கிறது, நம்மை கட்டளையிடுகிறது. இரத்த பந்தமுடையவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும், சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரையும் இஸ்லாம் உறவு விஷயத்திலே சமமாகவே பார்க்கிறது. உறவுகள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடும் இணைந்து வாழ வேண்டும். அவர்களுக்கு நன்மையும் நல்லுபகாரமும் நல்லுபதேசமும் செய்ய வேண்டும் என இஸ்லாம் கூறி காட்டுகிறது. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என் தாயார் இணை வைப்பவராக இருக்கின்ற நிலையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருந்தார்கள். அப்போது இணை வைப்பவராக இருக்கிற என் தாயாரிடம் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கேட்டேன். அதற்கு ஆம், உன் தாயாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள் என அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள். பொதுவாக நமது வாழ்க்கையில் நட்பும் ஏனைய உறவுகளும் நாம தேர்ந்தெடுக்கும் விஷயங்கள். ஆனால் இரத்த உறவு என்பது அல்லாஹுவின் தேர்வாகும். இவர் தந்தை என்றும், இவர் தாய் என்றும், இவர் மாமா என்றும், இவர் சகோதரர் என்றும், இவர் சகோதரி என்றும் அல்லாஹ் செய்த தேர்வாகும். அல்லாஹ் தேர்வு செய்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நமது மார்க்கத்தின் கடமையாகும். இரத்த உறவு என்பது அல்லாஹுவின் தேர்வாக இருப்பதினால் அதை ஏற்று மதிப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹுடன் தொடர்பு உண்டாகின்றது. இரத்த உறவை பேணுவது வெறும் சமூக கட்டமைப்புக்காக மட்டுமல்ல, ஆனால் நிச்சயமாக இரத்த உறவை பேணுவது அவசியமான ஒன்று. நினைவிலே கொள்ள வேண்டும், இரத்த உறவின் பேணுவது வெறும் சமூக கட்டமைப்புக்காக மட்டும் அவசியமானதல்ல. இஸ்லாமிய நோக்கில் இது ஈமானின் அம்சங்களில் ஒன்றாகும். وَمَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ فَلْيَصِلْ رَحِمَهُ. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் ஒரு முஸ்லிம் கொண்டுள்ள ஈமானின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக குடும்ப உறவை பேணி நடத்தலும் அமைந்துள்ளது. இரத்த உறவுகளுடன் இங்கிதமாகவும் இதமாகவும் நடந்து கொள்வதும் சுவனத்திலே நுழைவிக்கத்தக்க சிறந்த செயல்பாடாக போற்றப்படுகிறது. ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, என்னை சுவனத்தின் அளவில் நெருக்கமாக்கி நரகத்தை விருக்கும் தூரமாக்குகின்ற ஒரு காரியத்தை அறிவித்து தாருங்கள் என்றார். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாதே, தொழுகையை நிலைநிறுத்து, ஜக்காத்தையும் கொடுத்து வா, குடும்ப உறவை பேணிக்கொள் என்றார்கள். கேள்வி கேட்டவர் அங்கிருந்து சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம், இவர் தனக்கு ஏவப்பட்டதை பற்றி பிடித்து சரியான முறையில் செய்து வந்தால்
அவர் நிச்சயம் சுவனம் நுழைவார் என்று கூறினார்கள். இரத்த உறவை பேணுவதால் மறுமை பேறுகள் மட்டுமின்றி இம்மையிலும் இனிய பயன்கள் உள்ளதாக இஸ்லாம் கூறுகிறது. யார் தனக்கு அல்லாஹ் வழங்கும் ரிஸ்கில் விஸ்தீர்ணம் ஏற்படுவதையும் நீண்ட ஆயுளமையும் விரும்புகிறாரோ அவர் இரத்த உறவை பேணிக்கொள்ளட்டும் என ஈருலகத் தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று உறவுகளின் அருமை விளங்காமல், உறவுகளுக்கு இஸ்லாம் வழங்கும் முக்கியத்துவம் புரியாமல், கடுகு போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அடித்துக்கொண்டு உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லாத காரியங்களுக்காகவும் அற்ப பணத்திற்காகவும் காலம் காலமாக பல தலைமுறையாக முகம் சுளித்துக் கொண்டும் பேசாமலும் இருந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளை முறிக்காத வீடுகளே இல்லை என்கிற அளவிற்கு சொந்த பந்தங்களை முறித்து வாழ்வது இன்றைய நவீன காலத்தில் புதிய நடைமுறையாக மாறிப்போனது வேதனை தரும் வேதனையான ஒரு செய்தி. ஒருவன் தன் சகோதரனிடம் கூட 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த சொந்த உறவுகளிடம், சகோதர சகோதரிகளிடம், பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயிடமும் பாசத்தோடு வளர்த்த தந்தையிடமும் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். பல்லாண்டு காலமாக பேசாமல் இருப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிற நாம் உண்மையில் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் புகமாட்டான் என்ற நபியின் எச்சரிக்கையை நாம் நம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் புகமாட்டான் என்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கையை நாம் நம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஃபகால அலா தர்தைன அன் அஸில மன் வஸலகி வக்தஅ மன் கதஅக். அல்லாஹு தஆலா இரத்த உறவை பார்த்து, யார் உன்னை சேர்ந்து நடக்கிறானோ நான் சேர்ந்து கொள்வதும், யார் உறவை துண்டித்துக் கொள்கின்றானோ அவனுடன் நான் தொடர்பை துண்டித்து விடுவதும் உனக்கு திருப்தி அளிக்குமா என்று கேட்டான். அதற்கு அந்த உறவு ஆம் என்று கூறியது என்ற அறிவிப்பின் மூலம் குடும்ப உறவை பேணுவது அல்லாஹுடனான உறவை பேணுவதற்கு சமமாக்கப்படுவதையும் நாம் காணலாம். உலகில் உறவை முறிப்பவர்கள் ஒரு பக்கம் என்றால், பெயருக்காகவும் நடிப்புக்காகவும் உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்று உறவோடு இணைந்து வாழ்பவர்கள் மறுபக்கம். இன்றைய காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுயநலமிக்க வாழ்க்கை, தான் தனது குடும்பம், தான் தனது மக்கள், தான் தனது செல்வம் என்ற ஒரு சுயநலமிக்க வாழ்க்கையில் ஒரு சுத்தமற்ற, ஒரு சுகாதாரமற்ற, ஒரு நல்ல மனதற்ற வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் விற்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடியவர்களாக, இறைவனை வணங்கி வாழக்கூடிய நன்மக்களாகவும், எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய தூயவர்களாகவும், இல்லாதாருக்கு வழங்கி வாழக்கூடிய வள்ளல்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவர்களையும் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.